சார், முதலமைச்சர் பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை? பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இந்த இந்த விவகாரத்தையே சிறைத்துறை சார்ந்த வழக்கு அப்படின்றது தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல இது 200 கிராம் புகையிலை பொருட்கள் வச்சிருந்ததாக தான் அந்த வழக்கு நடக்குது. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு சிறைத்துறைக்கு கூட்டு போக வேண்டிய அளவுக்கான தேவையே கிடையாது. 7 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாதானே சிறைக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும். அபராதம், கடையடைப்பு இதோட நிறுத்துறதை விட்டுட்டு முதல் இடத்துலயே தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. முதலமைச்சர் இதுல பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படின்றதான் எதிர்த்தரப்போட கேள்வியா இருக்கு. இல்ல, அவர் பதில் சொல்லலாம். இதுல ஒன்றும் பெரிய தடை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சொன்னாருன்னா இப்ப ராஜீவ்காந்தி சொல்ற மாதிரி இன்னுமே கூட ஒரு பெரிய அழுத்தங்கள் அதிகாரிகளுக்கு கிடைக்கலாம். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப இந்த 4 மரணம்னு ஐயா பரந்தாமன் சொல்லும் போது அவர் அவங்களுடைய பிரைவேட் ஹவுஸ்ல நடந்த சூசைடை எல்லாம் சேர்த்துக்கிட்டு சொன்னாரு. அவர் கொடுத்த பிரஸ் மீட் 14ஆம் தேதி கொடுத்தாரு. 14ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு கஸ்டோடியல் டெத். அதைத்தான் நான் கரெக்ட் பண்ணேன். அவங்க பொய் குற்றச்சாட்டு 4ன்னு நம்பரை சேர்த்தி சொன்னாங்கன்னு. ஏன்னா இப்போ ஒரு தேர்வு ஆணையம் ஒரு பரீட்சை வைக்குது. அந்த பரீட்சை வைக்கிறனால அதுல தோல்வி அடைஞ்சு சில பேர் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த தேர்வாணையம் தான் இந்த ஆளுகளை கொன்றுச்சுன்னு நம்ம பழி சொல்ல முடியாது. ஒரு காவல்துறை இன்ட்ராகேஷன்ல இருக்கும் போதோ, போலீஸ் கஸ்டடியில இருக்கும் போதோ, இல்ல ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கும் போதோ இறந்தா கட்டாயமா அதுக்கு 100க்கு 100 அரசாங்கம் பொறுப்பு. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அவங்க எடுத்தக்கூடிய இப்ப முதலமைச்சர் பேசியிருக்கணும், மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை விட பேச்சை விட இந்த இடத்துல செயல்பாடு துரிதமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம இப்ப பாராட்டுறோம். எந்த இடத்துலயும் இந்த மாதிரி சாவு நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். அடுத்தது இப்போ திமுக ஆட்சி கால ஒரே நிமிஷம் ராஜீவ்காந்தி, ஒரே நிமிஷம். இப்ப திமுக ஆட்சியில இருக்கும் போது நேத்து உங்களுடைய federal.comலயே 39 கஸ்டோடியல் டெத் திமுக ஆட்சி காலத்துல மே 21 இருந்து மார்ச் 26 வரைக்கும் வந்திருக்கு. அதுல 21 போலீஸ் கஸ்டோடியல் டெத், 15 ஜுடிஷியல் கஸ்டோடியல் டெத், 3 ஹாஸ்பிட்டல் டெத். அன்னைக்கு விஜய் அவர்கள் இதே மாதிரி போன ஜூலைல தான் இந்த போராட்டமும் நடந்தது அஜித் குமார் மரணத்துக்காக. ஏன் அன்னைக்கு தாவேகாவினர் போராட்டம் பண்ணுனாங்கன்னா, அன்னைக்கு நடந்தது 25வது கஸ்டோடியல் டெத். அது ரொம்ப கவனிக்காம போனனால முத்தி போய் அதுக்கப்புறமும் நடந்து அந்த ஆட்சியில 39ஓட முடிஞ்சது. அப்போ நம்ம அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அஜாக்கிரதை நிகழ்ந்ததுன்னு நம்ம இன்னைக்கு கேட்கிறோம். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் இன்னைக்கு ஓடோடி போய் பார்த்திருக்காங்க. ஆனா திமுக பீரியட்ல இந்த 39 கஸ்டோடியல் டெத்ல ஏதோ ஒரு வீட்டுக்கு அம்மையார் கனிமொழி போய் பார்த்திருக்கீங்களா நீங்க? திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் போல இல்ல நான் குறிப்பா கேக்குறது அம்மையார் கனிமொழி அவர்களை பென்னிக்ஸ் ஜெயராஜ் அதிமுகவுல இறப்பு ஏற்பட்ட போது இதே அம்மையார் கனிமொழி ஓடி போனாங்க. அடுத்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில 39 கஸ்டோடியில ஒரு விக்டிம் வீட்டுக்கு கூட போகல. அதனால தாவேகா அரசும் அதை ஃபாலோ பண்ணதுன்னு எடுத்துக்கிறதா? இல்ல நம்ம இந்த இடத்துல பேசுறது தார்மீக உரிமையை பத்தி பேசுறோம். இப்ப நீங்க மத்த அமைச்சர்மார்கள் போயிருக்காங்கன்னா, இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு, இங்க அமைச்சரவை மீட்டிங் இருந்தனால வந்தாங்க, எல்லாத்துக்குமே ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கே சொல்லியிருக்கோம். இன்று மதியம் நாங்க இங்க புதிய தலைமுறையிலிருந்து லைவ் பண்ணோம். கடந்த 2 நாட்களாக கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சர் அங்க இருந்திருக்கிறாரு. அவர் அமைச்சரவை கூட்டத்திற்காக நேற்று இரவு வேணா கிளம்பி இருக்கலாம். அதற்கு முன்பு நடந்த போராட்டத்துல கூட அவர் போய் கலந்துக்கல அப்படின்றதுதான் இப்போ பேசுற விஷயங்கள். இன்னொன்னு, அந்த மக்கள் முதலமைச்சர் பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேக்குறாங்க. நீங்க முடியல நந்தகுமார் சார், நீங்க எப்பவுமே கொஞ்சம் அதை நியாயமா பேசிட்டு நான் நம்புறத மனசாட்சிப்படி அது திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, தேவைக்கு ஆட்சி, எந்த ஆட்சி இருந்தாலும் கஸ்டோடியலத்தை நாம் ஆதரிக்க முடியாது. ஏன்னா அதிகாரத்தின் பலம் கொண்டு ஒரு மனிதனுடைய உயிரை எடுப்பதில் யாருக்கும் உடன்பாடு இல்லை. அதுல ஏன்னா அடிச்சுதான் நான் கொலை செய்வேன்னா நீதிமன்றங்கள் இருக்கு, சாட்சிகள் இருக்கு, விசாரணைகள் இருக்குங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நான் மரியாதைக்குரிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் இப்ப போனாங்களே, ஏன் அப்ப போனீங்களே போலையான்னு கேட்குறீங்க. பாதிக்கப்பட்ட பக்கம் எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அது ஆளுங்கட்சியாக இருந்தால் நான் அதான் உதாரணத்தை கூட சொன்னேன். பாதிக்கப்பட்ட அம்மாட்ட கூப்பிட்டு முதலமைச்சர் சாரிமான்னு சொல்கிற நிகழ்வு தான் நடந்தது. அன்னைக்கு ஐயா பெரியகருப்பன் அவங்க வீட்டில் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு கொடுத்த ஒரு இழப்பீட்டு தொகையை, அரசு வேலையை தம்பி அஜித் அதை நிராகரிச்சார். அவருடைய கோபம் நியாயமானது, 100 விழுக்காடு சரியானது கூட. நீங்க அதை கொலை பண்ணிட்டீங்க, உங்க போலீஸ் எங்களை கொன்றுச்சு,
கொண்டுட்டு எங்களுக்கு வந்து நீங்க அரசு வேலை கொடுக்குறீங்களா, கொண்டுட்டு எங்களுக்கு நீங்க வந்து அதை பணம் கொடுக்குறீங்களா, இந்த பணமும் அரசாங்க வேலையும் என் பிள்ளையோட உயிரை கொடுக்குமான அந்த தாய் கேட்ட கேள்வியில லட்சம் விழுக்காடு நியாயம் இருக்கிறது. நான் இன்னைக்கு கேட்பது, இன்னைக்கு இறந்த கொல்லப்பட்ட சபரியுடைய மனைவி கேட்கிறாங்க, நாங்க 4-5 நாளா போராடுறோம். இங்க பொறுப்பு மந்திரியா இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இங்க தான் இருக்காரு, எஸ்பி பக்கத்தில் இருக்காரு. எல்லாத்துக்கும் எஸ்பி ஸ்டாலின் போவார், எல்லாத்துக்கும் போவார். ஒரு சோசியல் மீடியாவில் பாப்புலரான மேன், எல்லாத்துக்கும் போறவர். இங்க ஏன் வரல? அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் மரியாதைக்குரிய பிரதாப் நேற்று இரவு தான் போயிருக்காரு. அது மீடியாக்களுடைய அழுத்தத்தினால, எதிர்கட்சியோட அழுத்தத்தினால, எங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்த பின்னாடி தான் பிரதாப் போயிருக்காரு. போய் போராடுற மக்கள்கிட்ட காது கொடுத்து கேட்பதில் என்ன சிக்கல்? ஒர்க் மோர் என்ன சொன்னீங்க, பேச்சு குறைவு, டாக்லெஸ் ஒர்க் மோர். சார், ஒரு ஜனநாயகத்தில் வேலை என்பது அடுத்து, முதலில் பேச வேண்டும். ஜனநாயகத்தில் ஒரு பேசும் பொருளாக இருக்க வேண்டும். நீங்க அப்ப சார் நாங்க வந்து வேலை தான் பார்ப்போம் சார்னா, யார் மக்களுக்காக வாதாடுவது, யார் பேசுவது? இதே ஒரு ஆபத்தான புக்கு இல்லையா? இது பாசிசத்துடைய இன்னொரு வடிவம். அது சார் வேலையை பாருங்க சார். வேலை பார்க்கட்டோம்னா மக்கள் வெறும் வேலை மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களோடு கண்ணீரோடு நின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலை காது கொடுத்து கேட்பதும், பாதிக்கப்பட்டவர்களுக்காக வாதாடுவது. முதலில் பேச்சும் முக்கியம். பேச்சுக்கு அடுத்துதான் செயல் வேண்டும். நான் இது மட்டும் தான் பண்ணுவேன்னா, நான் முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறேன். முதலமைச்சர் இது குறித்து பேசுவதற்கு அஞ்சுகிறார், பயப்படுகிறார். இல்லை என்றால் அவருக்கு தெரியவில்லை. நான் இது அதீத குற்றச்சாட்டு இருக்கலாம். நான் முதல் குற்றச்சாட்டு நான் உறுதியாக வைக்கிறேன். பேச அஞ்சுகிறார், தயங்குகிறார். ஏன்னா நீங்க உடனே வந்து சார் வேலை என்ன வேலை நடந்திருக்கு சார், இதுல என்ன வேலை நடந்திருக்கு? நாங்க கேட்பது, சிறைக்குள்ள நடந்த என்னது, இது ஏதாவது வரைக்கும் அறிக்கை வந்திருக்கா? சிறைத்துறை அறிக்கை கொடுத்திருக்கா? காவல் நிலையத்தில் நடந்த என்னன்னு கேட்டான், இது வரைக்கும் காவல்துறை அறிக்கை கொடுத்திருக்கா? இது வரைக்கும் முதலமைச்சர் துறை சார்ந்த சட்ட ஒழுங்கை பார்க்கிற சாரிமான்னு சொல்லாதீங்க, நீதி வேணும் போராடணும் மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சோசப் விஜய் இது குறித்து வாய் வந்து பேசியிருக்காரா? எந்த அமைச்சர்களாவது என்ன சார் செயல்பட்டு இருக்கீங்க? அந்த இன்னும் போராட்டம் நடக்குது. இன்னும் அவர் உடலை வாங்கல, 5-6 நாள் ஆச்சு, இன்னும் உடலை வாங்கல. எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அரசு வேலை கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. உங்களை பார்க்க வந்த எனக்கு பிடித்த நடிகர், நான் இல்லங்களில் முத்தங்குஞ்சி, நான் வந்து டிவியில் வந்துட்டா குழந்தைகளை மாமான்னு முத்தங்குஞ்சி பார்த்த நடிகரை பார்க்க வந்த கூட்டம் இறந்து போகுது. அந்த நெரிசலில் சிக்கி இறந்து போறாங்க. அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க, அது சரியா தவறானது நம்ம பின்னாடி விவாதத்துக்கு வருவோம். ஆனால் அரச பயங்கரவாதத்தால் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்துடைய இருக்கக்கூடிய இறந்தவருடைய மனைவி, கொல்லப்பட்ட மனைவி கேட்கிறார், எங்களுக்கு அரசு வேலை வேண்டும், எங்களுக்கு இழப்பீடு வேண்டும் என்று. இதை போய் பேசுங்கன்னா சார் இது சூப்பர் கவர்மெண்ட் சார், இது டாக்லெஸ் ஒர்க் மோர் சார், இது என்ன சார் நியாயம்? இது அழகா சிரிக்கிறார் சார், நல்லா சட்டை போட்டுக்காரு சார், கியூட்டா இருக்கார் சார், 9 மணிக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து இங்கேயே சாப்பிடாரு சார். சார் குட் சார், அழகா இருக்கட்டும் சார், நல்லா இருக்கட்டும் சார். ஆனா குறைஞ்சபட்சம் பாதிக்கப்பட்ட குரலை கேளுங்கிறான். இதுதான் ஃபெயிலியர்ங்கிறான். இது குறித்து நான் பேசுவோம். இது குறித்து பேசிட்டு காவல்துறை சீர்திருத்தம் குறித்தும் நீதித்துறை சீர்திருத்தம் குறித்தும் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, செயல்படுங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லுகிற கருத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்க. நாங்கள் பேசுவது வன்மமாக இருந்தால் வன்மமாக பதில் சொல்லுங்க. நாங்கள் பேசுவது நியாயமாக இருந்தால் திருத்திக் கொள்ளுங்க. நாங்கள் பேசுவதை சரி என்று இருந்தால் அது சரி செய்து கொண்டு நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு சொல்றோம். அதுக்கே முதலமைச்சர் அமைச்சர்களோ பேசுவதில்லைங்கிறதா எங்க கேள்வி.